வணக்கம். வணக்கம்மா அருணா, எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன் அர்ஷன். குட் மார்னிங்ப்பா. சாரி, குட் ஈவினிங்ப்பா. எப்படி இருக்கிறேங்கண்ணா? ஜெயாசி மேம். நல்லா ஓகே, இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம். ஆக்சுவலி பில்லிங் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 3 பில் அடிக்கணும். சரி, நான் ஓகே. அலாரம் வச்சேங்க, மறந்துட போறோமோ அப்படின்ட்டு. நீங்க சார் கூட இங்க திருவள்ளூர்ல இருக்கிறாரு, வருவாரா என்னன்னு தெரியல. கால் பண்ணி ஓகே பாக்குறேன். ஓகே கால் மேம். பண்ணி பாருங்களேன். ஆ, ஒரே ஒரு நிமிஷம் மேம். ஆ, வேணுங்கிற பண்ணி இடத்த பத்தி இன்னும் ஐடியா பண்ணல. ரெண்டுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அவர் ஏதாவது வருவாரா அந்த ரேஞ்சுக்கு? கம்மிக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன்ல.
சார் காமராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? மகா மேம். அதான் மேடம் பொட்டாசியம், மகா மேடம் பொட்டாசியம், சசிகலா மேடம் பொட்டாசியம், அப்புறம் யாரு இருக்கு? பொட்டாசியம் சார். பொட்டாசியம் வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட. சசிகலா மேடம் மகா மேடம் ஜட்ஜா இருந்து நடத்தும்படிக்கு, அருணா மேடம் இதை ஹோஸ்டா இருந்து பண்ணும்படிக்கு, முடிஞ்சா நம்ம கவிதா மேடம் வந்தா சேர்த்துக்கும்படிக்கு சொல்லிட்டு, நான் ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கிறதுனால என்னால வந்து உங்களை வாட்ச் பண்ண முடியும், பட் நான் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க வந்து நீங்க பண்ணக்கூடிய இந்த அற்புதமான வேலைகள் கண்டிப்பாக நமது வெற்றியை நாளை சரித்திரம் பூர்வமிக்க ஒரு நிகழ்ச்சியை நீங்க நடத்துறீங்க. அது நல்ல கிளாஸ் கொடுங்க. நான் அண்ணன் சேதன் மேடம் வெல்கம் பண்றேன். வெல்கம் அண்ணன் சேதன் மேடம். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயார்சியம். மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட மீட்டிங்ல வந்து உங்க எல்லாரையும் பாக்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ வாரம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு டாபிக்லயும் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி வந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டு எல்லாமே இங்க நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இனிமே டோர் க்ளோஸ் பண்ண. ஸோ வாரம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா என்ன டாபிக் கொடுக்குறோமோ அந்த டாபிக்ல இருக்க ப்ராடக்டை பத்தி அந்த ப்ராடக்டை பத்தின நாலேஜ் மட்டும் இல்லாம அதை அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையான்றதையும் சொல்லி கஸ்டமருக்கு கொடுக்குற டெஸ்டிமோனியல்ஸும் வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அர்ஷன், வந்தனா, இவங்க அனன்யா 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா வந்து நமக்கு ப்ராடக்ட் நாலேஜை கொடுத்துட்டு இருக்காங்க, டெஸ்டிமோனியல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப கிளீனா ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் இருந்தா கூட இந்த டைம்லயும் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றது இவங்களுக்கு பெரிய எந்த இதா இருந்தாலும் நாங்க வந்து கலந்துப்போம் அப்படின்ற மாதிரி விடாம இந்த குழந்தைங்க வந்து வாரம் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைங்கள வர வைக்கணும். ஸோ எக்ஸாம் டைம்ன்றதுனால எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லீவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றேன். இந்த வாரம் நமக்கு என்ன கொடுக்குற டாபிக் என்னன்னு பார்த்தா அகர்பத்தி. நம்ம கிட்ட என்ன வெரைட்டி ஆஃப் அகர்பத்தியும் தூப் ஸ்டிக்கை பத்தியும் தான் பேச சொல்லி லாஸ்ட் வீக் கவிதா மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அகர்பத்தியை பத்தி பேசுறதுக்காக நான் இந்த வந்திருக்க 2 பேர் பத்திக்கு வந்திருக்காங்க. அர்ஷனும் வந்தனாவும் வந்திருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அர்ஷனை வெல்கம் பண்றேன். வெல்கம் அர்ஷன். ஹலோ ஆண்டி. ஹலோ சொல்லுமா, கேக்குதுமா? ஆண்டி நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பேசட்டுமா? இது வெளியே வந்தோம் அதான். ஓகேம்மா. சரி, இப்போ வந்தனா நீங்க ஃபர்ஸ்ட் பேசிருங்கம்மா. ஆசியம் குடாசியம். இன்னைக்கு வந்து நான் ஆசியம்ல இருக்கிற அகர்பத்தி பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மொத்தம் 8 அகர்பத்தி ஒரு தூப் ஸ்டிக் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அகர்பத்தி டிக்ஸா, அகர்பத்தி பக்தி, பிரதிஷ்டா பக்தி அகர்பத்தி, பிரீமியம் அகர்பத்தி, வுட், சாஃப்ரான், ஃபேமிலி, இந்த நீம், அப்புறம் வந்து கேம்ஃபர் அப்படின்ட்டு இந்த நம்ம ஆசியம்ல நிறைய இருக்குது. இத வந்து நம்ம நீம் பாத்தீங்கன்னா 100% இயற்கையான ஜாவா கிரேட் சிட்ரானைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பியூர் நீம் ஆயில் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாங்க வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா இப்போ டெரஸ் முடிச்சிட்டாங்க, அதனால நாங்க வந்து இப்போ வந்து டெரஸ்ல தான் படுத்துப்போம். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க மேல வந்து படுக்கும் போது எங்க மம்மிக்கு வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா எங்க மம்மிக்கு வந்து கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8 o'clock போனோம். நாங்கெல்லாம் 10:30க்கெல்லாம் கீழே வந்து இறங்கி வந்துட்டோம். ஆனா எங்க மம்மிக்கு வந்து கொசு கடிச்சுதான், ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்புறமாவும் அதே மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல வந்து எப்படா சம்மர் வரும், சம்மர் வந்தா இந்த கொசு தொல்லை இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்தானா, இப்போ சம்மர்லயும் பாத்தீங்கன்னா கொசு வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. அதனால நாங்க
இத மறந்துட்டோமே, நம்ம நீம் ஸ்டிக் வச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நெக்ஸ்ட் டே வந்து வச்சாங்க. அந்த நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா கொசு கடியே இல்லை. கொசு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். ஆனா இந்த நீம் வச்ச உடனே எங்களுக்கு கொசு கடின்றது எதுவுமே தெரியல. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஏத்தி வைக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி நம்ம ரூம்குள்ள இருக்கிற இதுவும் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எதுவுமே பண்ணாது. இந்த நம்ம நீம் ஸ்டிக் வந்து கொளுத்தி வைக்கிறோம்னா ரூம்குள்ள நீம் ஸ்டிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசுவே தானா வெளியே போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது நம்ம இந்த அகர்பத்தி. இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்றதுனால நம்ம வந்து இதை ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூம்ல உட்கார்ந்தா போதும், அப்படியே யோகா பண்ற மாதிரி இருக்கும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதே. இது வந்து நம்ம அப்படியே வெளியே இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்ப நம்ம நேச்சரான ஒரு பிளேஸ்ல வந்து இத வச்சுட்டு வந்தனா வந்தனா வாய்ஸ் கேக்கல. வந்தனா வந்தனா வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. வந்தனா நான் பேசுறது கேக்குதா? வந்தனா என்ன யூஸ் பண்றேன்னா வந்தனா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வந்தனா எவ்வளவு நேரம் நீங்க பேசுனதே கேக்கல. அந்த இப்ப கேக்குதா ஆண்டி? இப்ப கேக்குதுமா, பேசுமா. வந்து நான் இப்ப நீம் பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த நீம் வந்து பாத்தீங்கன்னா 100% இயற்கையான ஜாவா கிரேட் அப்படின்றதாலையும் ஜாவா கிரேட் சிட்ரனல், பியோர் நீம் ஆயில், அப்புறமா நீம் லீஃப் இதெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள ஏத்தி வச்சோம்னா நம்மளுக்கு அந்த கொசு எல்லாம் எதுவுமே உள்ள வராது. நம்ம இந்த ஸ்டிக் ஏத்தி வச்சிருக்கிறத பார்த்த கொசு வந்து ஐயோ ஆசியம் அகர்பத்தி நீம் அகர்பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தானா வெளியே போயிடும். இது வந்து நம்ம ஏத்திக்கிறதுனால நம்மளுக்கு டிசீஸ் தர ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் அது வந்து வெளியே போயிடும். இது வந்து நம்ம பேம்பு ஸ்டிக்ஸ் இந்த பேம்பு ஸ்டிக் பேர் வந்து பாம்புசா துல்டா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மூங்கில் வகை அதில் சேர்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் அப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல செய்யற அகர்பத்தி இண்டஸ்ட்ரீஸ்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை யூஸ் பண்றதுனாலே நம்ம இப்போ நீம் யூஸ் பண்ணனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம நேச்சரான ஒரு பிளேஸ்ல ஏற்றி வச்சுட்டு உட்கார்ந்தோம்னா அப்படியே நம்மள இயற்கை கூட அப்படியே கனெக்ட் பண்ணிடும். நம்ம மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். வாரத்தில் ஒரு நாள் தான் எங்கள் அப்பாவுக்கு லீவ் விடுவாங்க. அப்போ வந்து நிறைய வேலை டென்ஷன்ன்றதுனால இங்க பக்கத்துல வந்து வயல் ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு அந்த அத்தி மரத்துக்கு அடியில உட்காந்து தானம் பண்ற மாதிரி உட்காந்துடுவாங்க. உட்கார்ந்தோம்னா அப்படி பாத்தீங்கன்னா மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். எங்க அப்பா வீட்டுக்கு போறதோட வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ பிரைட்டா இருக்கும் ஃபேஸ்லாம். அப்படியே நம்மள இயற்கையோட கனெக்ட் பண்ணிடும். இது வந்து சீக்கிரமா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைக்கிள் அகர்பத்தி அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க, எரியும், ரொம்ப நேரம் எரியும், மேட்ச் முடிகிற வரல எரியும் அப்படிலாம் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கார்பன், சிந்தட்டிக் ஃப்ராக்னன்ஸ், கெமிக்கல்ஸ், அதாச்சும் அந்த வாசனைக்காக கெமிக்கல்ஸ், அப்புறமா வந்து அந்த நெருப்பு இது ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்றதுக்காக கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட ஆர்சிஎம்ல இருக்கிற நீம் அகர்பத்தில எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இது யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு.
இது வந்து இப்ப வந்து என்ன எக்ஸாம்பிள்னா எங்க எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் ரிச்சானவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து எங்க மம்மி போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்சிஎம்க்கு வந்தப்ப இந்த மாதிரி ஆர்சிஎம்ல வந்து அகர்பத்தி இருக்கு, சஞ்சீவினி இந்த மாதிரி லேகியம்லாம் இருக்கு, நீ வாங்கிக்கிறீங்களா அப்படி கேட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரிச்சானவங்க தான், ஆனாலும் வாங்கி விலைய பார்த்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா பண்டல் அகர்பத்தி வாங்கினோம், அதுல ஒரு பாக்கெட் 7 ரூபாய் தான் போட்டு இருந்தது. அதே அவங்க அவ்வளோ ரிச்சானவங்களே இவ்வளோ அதிகமா இந்த ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் அப்படின்னு. ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க, நீங்க இது யூஸ் பண்ணி இந்த ஃப்ராக்ரன்ஸ் இது வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வாங்க வேண்டாம், இதுக்கு மணி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வச்சு ஒரு சிங்கிள் பீஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பண்டல் வாங்கி யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ வரலுமே அதை இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆசிரம்ல இருந்து காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப திரும்ப என்ன சொல்றதுன்னா இத வந்து இந்த நீம் வந்து இப்போ டெங்கு காய்ச்சல் அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அண்ணனுக்கே வந்திருக்கு. இப்ப எங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் இதுக்கு முன்னாடி இதை வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கு வந்து டெங்கு காய்ச்சலால அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தான். அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் 2 monthsல பப்ளிக் இப்ப அது பப்ளிக் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அவனுக்கு வந்து டெங்கு இன்னும் அதை அஃபெக்ட் ஆயிட்டக்கு அப்புறமா அவன் இப்ப வரையிலும் எந்த ஃபீவராலையும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறான்னா அதுக்கு முழு காரணம் நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிறதுதான். நான் அந்த அப்போ அஃபெக்ட் ஆனப்போ ஆர்சிஎம்ல இருக்கிற சஞ்சீவினி சாப்பிடாம இருந்தா, அந்த நீம் அகர்பத்தி அங்க வைக்காம இருந்தா எங்க அண்ணனுக்கு இன்னுமே ஃபீவர்ல தான் இருந்திருப்பான். பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாம போயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப முக்கியமான எக்ஸாம். இதை வந்து எங்க அண்ணன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த நீம் அகர்பத்தி. முழு காரணம் நம்ம ஆர்சிஎம் இதுதான். அதை யூஸ் பண்ணப்போ எங்க பாட்டி என்னன்னா அழுதுட்டாங்க. இன்னும் 2 மந்த்ல பப்ளிக் இது வந்து அவன் எப்படிதான் எழுத போறானோ, ரிவிஷன் எதுவுமே பண்ணல, இவ்வளோ நாளா ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி அழுவே செஞ்சுட்டாங்க. நான் இதை யூஸ் பண்ணி 1 வீக் இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி 1 வீக்லயே எங்க அண்ணனுக்கு அது சரியாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல 2 வீக் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னது 1 வீக்லயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது வந்து பெரிய ஆச்சரியம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஏன் இன்னைக்கு ஃபுல்லா நீம் பத்தி பேசுனேன், எங்க அண்ணனுக்கு முழுக்க இந்த டெங்கு காய்ச்சல் சரியாகிறதுக்காக இது யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நீம். அதனால நான் இன்னைக்கு நீம் பத்தி பேசினேன். நான் மறுபடியும் தேங்க்யூ ஃபார் ஆர்சிஎம். நானுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனால பப்ளிக் எழுத முடியாதோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்சிஎம்ல இருக்கிற பொருட்களால் தான் எங்க அண்ணன் இன்னைக்கு பப்ளிக்கே எழுதுறான். தேங்க்யூ. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். தேங்க்யூ ஆண்டி. சூப்பர் வந்தனா. எப்பவுமே ப்ராடக்ட பத்தி மட்டும் இல்ல, கண்டிப்பா நீ வந்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் இல்லாம பேசுறதே இல்ல. ஏன்னா ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்க, ஆர்சிஎம்மோட நீங்க இணைஞ்சிட்டீங்க, ஃபுல்லா இணைஞ்சிட்டீங்கன்றது நீங்க கொடுக்குற டெஸ்டிமோனியல்ஸே நிறைய சொல்லுது. ரொம்ப அழகா சொன்னீங்க நம்மளோட அகர்பத்திஸ பத்தி. சூப்பர் வந்தனா, தேங்க்யூமா, வாழ்த்துக்கள். அர்ஷன், நீங்க ரெடியா இப்போ பேசுறதுக்கு? இப்ப என்னால பேச முடியும் ஆண்டி. ஓகே, பேசுமா. ஜெயாசியம் குடாசியம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆசியம்ல இருக்கிற பிரசிஸ்டா ஒரு அகர்பத்திஸ். இந்த அகர்பத்தின்றதே ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த கோவில்கள்ல வீட்டுல எல்லாம். ஏன்னா வந்து இந்த சாமிகளுக்கே ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸா நம்ம அந்த பக்தியா ரொம்ப இதா இருக்கோம்னா வந்து அந்த அகர்பத்தி அதெல்லாம் இருக்க போதுதான் நம்மளே ரொம்ப பக்தியா தெரியும் நம்மளுக்கே. நம்ம ரொம்ப சாமிய வந்து அஃபெக்ட் பண்ணி நம்ம சாமியை கும்பிடுறோம்ட்டு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து சந்தன். இந்த சந்தன்ல மொத்தம் 4 வகையான பொருள்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்தன், அதுக்கப்புறம் வந்து அது என்ன கஸ்தூரி. இந்த கஸ்தூரி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான ஒண்ணு. இது வந்து ரொம்ப ஸ்மெல்லாவும் பாசிட்டிவான
பாசிட்டிவா நம்மள நினைக்க வைக்கும். இந்த கஸ்தூரி வந்து இந்த கார்பன்னா வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. இதுல இந்த கார்பன் ஹார்ம்ஃபுல் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து உடம்புக்கே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கேசதேவா அப்படின்னா கேசர். இந்த கேசர் வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம டெவலப்பா இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எல்லாம் இருக்கும் நம்ம மைண்டுக்கே. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சேடா ரொம்ப கோவமா இருக்கும்னா வந்து நம்மளோட மூடே வந்து மாத்திடும். இது நல்லா நம்ம வந்து ரொம்ப கோவமா சேடா இருக்கோம்னா வந்து அது அப்படியே வந்து ஜாலியா மாத்திடும், நார்மலா ஆக்கிடும் நம்ம உடம்புக்கே. அதுக்கப்புறம் வந்து டிசி குளோப். இந்த டிசி குளோப்ன்றதும் வந்து ஒரு அகர்பத்தில ஒரு இருக்குது. இதுவும் வந்து நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்க வச்சிருக்கோம். இதுல ஹார்ம்ஃபுல் கார்பன் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 2-in-1 இந்த பிரசிஸ்டா பக்கெட் 2-in-1 அகர்பத்தின்றதும் இருக்கு. அந்த அகர்பத்தியில மொத்தம் 2 வகையான பேக்கேஜ் உள்ள ஒரே பேக்கெட்ல 2 இருக்கும். அதுதான் 2-in-1 போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதுல மொத்தம் 2 இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நெகாபோ பூம்ன்றது இருக்குது. இது நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். இது நம்ம மைண்ட் வந்து ஃபுல்லா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம், நம்ம மைண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏர்ல வந்து கிரியேட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லான கார்பன் எதுவுமே இது வச்சிருக்காது. அப்புறம் இது வந்து ஹோய்டான்றத உள்ள வச்சிருக்கிற ஒரு அகர்பத்தி. இந்த ஹோய்டா வந்து நம்ம மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எதுவும் இருந்தாலும் சீக்கிரமா யோசிக்க வைக்கும். அப்புறமா வந்து பிரதிஷ்டால பிரீமியம் அகர்பத்தினா வந்து 3-in-1. இந்த 3-in-1ல வந்து எல்லாமே நேச்சுரலான பொருள் தான். இந்த நேச்சுரலா 3 பொருள் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 3மே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இது வந்து 3 அகர்பத்தி ஒரே நேரத்துல ஏத்தி வச்சேன்னா வீடே செம்மையா ஸ்மெல் அடிக்கும். இத நாங்க டெய்லியும் ஏத்தி வைப்பேன் நானு. ரொம்ப செம்ம ஸ்மெல்லா இருக்கும். 3மே நான் ஏத்தி வைப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுக்கு சில பேர் வந்தாங்கன்னா வந்து இன்னும் இவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு அகர்பத்தி வந்து கேட்டு, இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து 3 பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க. இத போல என்ன ரொம்ப ஸ்மெல்லா இருக்கேன்ட்டு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படியே மைண்ட் வந்து அப்படியே எப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷா ரொம்ப கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் உட்டு. இந்த உட்டோட தோரெல்லாம் வச்சு செய்வாங்க. இந்த உட்டோட தூள், அந்த உட்டிய செதுக்கி அந்த தூளை மாத்தி இந்த அகர்பத்தில செய்வாங்க. இது வந்து ரொம்ப நம்ம மைண்டே கம்ஃபர்ட்டா வச்சிருக்கோம். எப்படின்னா வந்து சேமா வந்து சோகமா அப்படி எல்லாம் இருக்க போது நம்மளோட சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே ரொம்ப ஈஸியா எது ரொம்ப கஷ்டமா எது யோசிச்சுன்னு இருக்குன்னா இது வந்து சுவாசிக்க போது அப்படியே மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி வந்து அது என்னன்னு கரெக்டா யோசிக்க வச்சு மூவ் பண்ணும் நம்ம மைண்டுக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏரை வந்து ஹார்ம் பண்ணாது, அட்மாஸ்பியருக்கு ரொம்ப இதா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கேம்பர் அகர்பத்தி. இந்த கேம்பர் அகர்பத்தி எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தியானம் பண்றோம். இப்ப இந்த கோவில்ல எல்லாம் முனிவர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப நீண்ட தியானத்துக்கு போவாங்க அப்போ. ஆனா வந்து நம்ம மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து அது போல தியானம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதே வந்து நம்ம என்னைக்கா ஒரு நாள் தியானத்துக்கு பண்ணோம்னா இந்த அகர்பத்திய வந்து வச்சோம்னா போதும். அப்படியே நம்ம சில பேர் சொல்லுவாங்கல்ல, இது போல நான் பறந்தேன், நான் உண்மையாக பறந்தேன்ட்டு. ஆனா வந்து இந்த கேம்பர் அகர்பத்தி வச்சோம்னா நம்மளே தியானம் எல்லாம் பண்றோம்னா பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ மீடியமா இருக்கும் நம்ம மைண்டுக்கே. ரொம்ப நல்லா இருக்கும் இது. அதுக்கப்புறம் நீம் அகர்பத்தி. இந்த நீம் அகர்பத்தி வந்து நாங்க டெய்லி நைட் ஏத்தி வைப்போம். ஏன் பாத்தீங்கன்னா வந்து இது ரொம்ப தூக்கம் வரலன்னா வந்து இது ஏத்தி வச்சோன்னா தூக்கத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நீம் அகர்பத்தி டெய்லி ஏத்தி வைப்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா என் அப்பா வந்து சொல்லுவாரு கொசுக்குன்ட்டு, என் பாட்டி என்னன்னு சொல்லுவாங்க நல்ல ஸ்மெல்லுன்ட்டு, நான் வந்து நல்லா தூக்கம் வரும்னு நான் சொல்லுவோம். 3 பேரும் 3 விதமா இந்த
அகர்பத்தி யூஸ் ஆகுது. ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான டிசீஸ் ஏதாவது இருக்குன்னா வந்து இது அந்த டிசீஸ் எல்லாமே வந்து கியூர் பண்ணிரும். இந்த நீம் அகர்பத்தி எல்லாம் ரொம்ப உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இது நம்ம ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கப்புறமா டூம் ஸ்டிக், பிரதிஷ்டா டூம் ஸ்டிக். இந்த டூம் ஸ்டிக் வந்து சீக்கிரத்துல வந்து எரியாது. இந்த எப்படின்னா வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு ஏத்துனோம்னா டக்குன்னு எரியாது. அதே வந்து இத வந்து அடுப்புல வச்சு காமிச்சோம்னா வந்து அவ்வளவு சீக்கிரமாவே பத்திக்கும். சீக்கிரமா பத்திக்குச்சுன்னா வந்து வீடு ஃபுல்லா புகை ஆயிடும். என் பக்கத்துல நெய்பர் வந்து வந்து வீடு ஃபுல்லா புகையா இருக்கு என்னாச்சுன்ட்டு கேட்டாங்க எங்களை ஒரு வாட்டி. என்னன்ட்டு வந்து பார்த்தா இன்னும் வீடு ஏதாவது பத்திக்கிச்சான்ட்டு. அப்புறம் தான் வந்து சரியான இதாயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த டூம் ஸ்டிக் ஏத்தி வச்சதுனாலதான் வீடு ஃபுல்லா புகையாச்சு. வெளியே இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க என்ன புகையா இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறமா என் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அவங்க பேரண்டோட. என்னன்னா வந்து சும்மா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என் வீட்டுக்கு வந்தாங்களா, அப்ப அவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் கூட வரபோது வந்து இன்னும் ரொம்ப ஸ்மெல்லா இருக்கேன்னு கேட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்ட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேரண்ட் எல்லாம் வந்து. அதே மாதிரி அப்பா ஒரு ஆபீஸ்ல வந்து இதே மாதிரியே அப்பா ஆபீஸ்லயும் வந்து வாங்குவாங்க மந்த்லி. ஒரு வாட்டி அப்பா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இத போல பொருள் வாங்கியிருக்கோன்ட்டு என் வீட்டுக்கு வந்தாங்க இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு. அப்போ வந்து இது ஸ்மெல்லா இருக்குதுன்ட்டு பாத்துட்டு இது வந்து என் அப்பா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு மேனேஜர் போல. அவங்க கிட்ட போய் சொன்னோடனே வந்து அது ரொம்ப ஸ்மெல்லா இருக்குதுன்னு என் அப்பாவும் எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. இத போல நல்லா இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் மந்த்லி இப்ப அது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இப்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நீம்லாம் வந்து. ஜெயாசியம் குட்டாசியம். தேங்க்யூ. சூப்பர் ஹர்ஷன். ரொம்ப அழகா, அதாவது ரொம்ப டீட்டெயிலா எடுத்திருக்கீங்க. அகர்பத்திஸ பத்தி டீட்டெயிலா எடுத்திருக்கீங்க. ஒரு வாரம் நான் கொடுக்குற டாபிக்மே காம்ப்ளிகேட்டடா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டாபிக்கா, நாங்க எல்லா விஷயத்தையுமே நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எந்த டாபிக் கொடுத்தாலும் 2 பேருமே அசத்துறீங்க. சோ இதுதான் விஷயம். 2 பேருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. 2 பேருமே கலக்குன்னு கலக்குறீங்க. ஜட்ஜஸ்க்கு வந்து ரொம்ப டஃப் கொடுத்து மார்க் போட வைக்கிறீங்க. சரி, இப்போ அவங்க கிட்ட நம்ம என்னன்னு சொல்லி கேட்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மகா மேம் கூப்பிடுறேன். மகா மேம். வணக்கம்மா. சூப்பர்மா. மறுபடியும் 2 குழந்தைங்களை வச்சு செய்யறாங்க. இல்ல இது நான் இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் இவங்க 2 பேர்கிட்ட. நம்ம வந்து ஊதுபத்தியை வாங்குவோம் கொளுத்துவோம், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இது இவ்வளவுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே இல்லை. ஐ திங்க் இவங்க 2 பேர் தான் நீங்க ரொம்ப டெப்த்ல போயிட்டு ஊதுபத்தி பத்தி பேசியிருக்காங்க. நான் இது வரைக்கும் கேட்டது இல்லை யாரும் ஊதுபத்தி இவ்வளவு டெப்த்ல போய் பேசி. சோ 2 பேருக்குமே மார்க்ஸ் வந்து கேரண்டீடு மார்க்ஸ் தான், அதெல்லாம் குறைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. பட் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்தனா விஷயத்துல. ஒரு நீம் ஊதுபத்தி வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து மாத்தி இருக்கு. எஸ்பெஷலி அவங்களுடைய அண்ணனுடைய அந்த ஒரு எக்ஸாமினேஷன் டைம்ல வந்து அவனுடைய ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு ஓவர் கம் பண்ணிருக்கு, எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்றது கேட்கும்போது நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நிஜமாவே ஜெயாசியம் நன்றி சொல்லணும். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பல மாற்றங்களை கொடுக்குது நம்ம கம்பெனி, நம்ம ப்ராடக்ட். சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ் இது வந்து ஒரு நல்ல வார்த்தை. பொதுவா வந்து சில கலப்படங்கள் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா என்ன மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்ல வந்து கலப்படம் பண்றாங்கன்றது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையா எனக்கு அது பட்டுச்சு. சிந்தட்டிக் கலர்ஸ் நம்ம எப்போதும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மற்ற ஊதுபத்தியில கலக்குறாங்க, நம்மள அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன வந்தனா வந்து நிச்சயமா நம்ம பாராட்டணும். அடுத்தது ஒரு ஒரு கதை மாதிரி திரைக்கதை ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகா எழுதுறான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில நடந்தது, எதிர் வீட்டுல கொடுத்த ஒரு டெஸ்டிமோனி, அது எல்லாமே அழகான ஒரு அந்த குழந்தைகளுடைய பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா பேச ஆரம்பிக்கிறா. அதை நான் உணர்றேன். நான் ஸ்டார்டிங்ல பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சின்ன வயசுல எவ்வளவு கிரியேட்டிவ் டாக்கிங் வந்து நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இது நம்ம மீட்டிங்ல, குழந்தைங்க மீட்டிங்ல இது மாதிரி ரெகுலரா பேசி தன்னுடைய ஸ்கில்ல அவ வளர்த்துக்கிறா அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. தேங்க்யூ சோ மச் வந்தனா. 10 மார்க்ஸ் டைரக்டா கம்மி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கம்மி பண்ணா அது பெரிய கிரைம் மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அதனால 10 மார்க்ஸ்.
தேங்க்யூ தேங்க்யூ மேம். சசி மேம். வணக்கம் வணக்கம் லீடர்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் திருவள்ளூர் மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். போய்கிட்டு இருக்கேன். சசி மேம் உங்க வாய்ஸ் மேடம் பிரேக் கேக்குதா? ஆகுது. இப்ப சொல்லுங்க மேம். இருங்க கேக்குதா? ஓகே, நானே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். அதான் அந்த சத்தத்துல உங்களுக்கு ஓகே. அதான் இன்னைக்கு 2 பேருமே வந்தனா அண்ட் ஹர்ஷன் 2 பேருமே சூப்பரா பேசுறாங்க. அதாவது ஊதுபத்தி அப்படிங்கறத டாபிக்ல வந்து ரொம்ப நமக்கே அதுல வந்து தெரியாது நிறைய விஷயங்கள். ஆனா அதுல எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து அதுல நாலேஜ் எடுத்து அதை யூஸ் பண்ணின விதத்தையும் அந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டுத்தை பத்தியும் அதுல வந்து கெமிக்கல் கிடையாது, அதை சுவாசிச்சா ஒண்ணும் பண்ணாது. அந்த அளவுக்கு வந்து ஊதுபத்தி நம்மளது வந்து தரமான ஒரு ஊதுபத்தி. அதுல நீம் அது நிறைய வெரைட்டிஸ பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு அந்த ஊதுபத்தி டாபிக்க கூட எவ்வளவு தூரம் வந்து அவங்க பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. சோ இன்னைக்கு 2 பேருக்குமே என்னுடைய மார்க்ஸ் 10 மேடம். அதாவது வாரம் வாரம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கலந்துகிட்டு கலக்கிட்டு இருக்காங்க. மாதிரி ஆயிடுச்சு. அருமையா 2 பேருமே பேசினாங்க. சோ என்னுடைய மார்க்ஸ் 2 பேருக்குமே 10 மேடம். தேங்க்யூ மேடம். ஏன்னா எனக்கு கவர் கட் ஆயிட்டே இருக்கு. ஓகே தேங்க்யூ மேடம். ஓகே 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 மேம். தேங்க்யூ மேம். மகா மேம். எஸ் மேம். அவங்கள மியூட் பண்ணிடலாமா? மியூட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டேன். ஓகே, நான் பண்ணிட்டேன். ஸோ கமிங் டு அர்ஷன், 2 பேருமே வந்து வீடியோ இது வீடியோல வரல. ஆனா 2 பேருமே ப்ராடக்ட கையில காட்டல. அது வந்து ப்ராடக்ட காட்டி இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் பொதுவா அர்ஷன் வந்து ப்ராடக்ட கையில நீ காட்டுவியப்பா, என்னாச்சு மறந்துட்டியா இல்ல வெளில போயிட்டு வந்ததுல எடுத்து வச்சியா இல்ல ப்ராடக்ட் வீட்ல இல்லையா? கொஞ்சம் டென்ஷன்ல விட்டுட்டாங்க மேடம். விட்டுருங்க, பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுலாம். அச்சோ, மன்னிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த குழந்தைங்க பேசுறது வந்து எவ்வளவு ஒரு மைண்ட் உண்மையிலே சொல்ல போனா அகர்பத்திஸ பத்தி இந்த அளவுக்கு குழந்தைங்க நாலேஜ் எடுத்ததே வந்து பெரிய விஷயம். சசி மேம் சொன்ன மாதிரி யாருமே அகர்பத்திஸ டாபிக்கா எடுத்து பேசல. சோ இன்னைக்கு 2 பேருமே அவ்வளவு எக்ஸலண்டா இன்டெப்தா, அதுல வேற டெஸ்டிமோனி வந்தனா ஒரு ஹைலைட்டான விஷயம். அந்த மாதிரி டெஸ்டிமோனி, எப்பவுமே டெஸ்டிமோனி இல்லாம அவங்க வரவே மாட்டாங்க உள்ள. அந்த மாதிரி 2 ஆமா அந்த அளவுக்கு டெப்த்ல இறங்கி ஒர்க் பண்றாங்க பாருங்க. நிறைய சேல்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் கவனிக்கிறான். அவங்க அப்பா போய் கொடுத்தாலும் அந்த ஊதுபத்திக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வந்து அவ்வளவு வந்து அது கூட போறா அப்படின்றதுதான் நான் உணர்ந்தேன். சோ அப்பா மட்டும் சொல்லல, அது அவன் சொல்லிருப்பாரா எனக்கு டவுட்டா இருக்கு. பட் அவ கூட போனதுனால தானே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ சேல்ஸ்ல இருந்து இறங்கி பண்றா போல இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ ஹர்ஷன் பத்தி சொல்லும் பொழுது நிறைய ப்ராடக்ட் 3 விஷயம். அதாவது நீம் பத்தி நம்ம நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க, அவங்க பாட்டி ஒரு விஷயம் சொல்றாங்க, தான் ஒரு விஷயம் சொல்றப்போ 3 in 1 வந்து நீம்க்கு கூட நம்ம 3 in 1 பேர் வச்சிடலாம். அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதோடைய எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட் என்ன? ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும், கொசு நிச்சயமா போயிடும். டீப் ஸ்லீப்ன்றத நானும் உணர்ந்திருக்கேன். நம்ம 3 ஊதுபத்தி நம்ம கொளுத்தி வச்சுட்டோம்னா நல்ல டீப் ஸ்லீப் வருது. இது நானும் உணர்ந்திருக்கேன். அதுல 100% உண்மை. அர்ஷன் சொன்னது 100% உண்மை. அதுக்கு நானும் வந்து வவுச் பண்றேன். அடுத்தது நம்ம என்னது 2-3 ஊதுபத்தி டுகெதராவே சொல்லிதான் பிரீமியமும் 3 in 1 பேக்கும் எல்லாமே மைண்ட் சேஞ்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் அப்படின்ற 100% உண்மை. 100% உண்மை. அது உள்ள என்ன இன்கிரீடியன்ட் போடுறாங்கன்ட்டு அவன் ஏதோ சொல்லிட்டு இருப்பான். பட் நிஜமா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. அது எனக்கு புரிய கூட இல்லை. நான் நாளைக்குதான் பொறுமையா எடுத்து பார்க்க போறேன் அதுல என்னென்ன போட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா இந்த பக்தியில வந்து 2 இருக்கும், 2 in 1 இல்லையா? அதுல இன்னொன்னு அந்த ஒயிட் கலர்ல ஒண்ணு வரும். உண்மையிலேயே அது மைண்ட் ரிலாக்ஸிங் தான். 100% உண்மைதான். அதை நானும் உணர்ந்திருக்கிறேன். ஸோ எதுலையுமே ஹார்ம்ஃபுல் கார்பன் இல்லை அப்படின்றது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிப். இதுதான் நம்ம வந்து சேல்ஸ்ல வந்து சொல்லணும். சிந்தட்டிக் ஃபிகரன்ஸ் இல்ல, ஹார்ம்ஃபுல் கார்பன் இல்ல அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது இது 2மே இந்த குழந்தைங்க பத்தி இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். வேற எதுமா நம்ம வந்து ஊதுபத்தியை ப்ரமோட் பண்ணுவோம். பட் இந்த 2 டிப்ஸ் வந்து நிச்சயமா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு. தேங்க்யூ சோ மச். ஆனா ஃபாஸ்டா ஏன் க்ளோஸ் பண்ணேன்? ஓகே, எல்லாம் டக்குன்னு ஜேஎஃப்எம் கூடாது. அந்த க்ளோசிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுக்கணும். அப்பதான் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் கரெக்டா முடியணும் இல்லையா? ஒரு படம் ஃபுல்லா பார்த்துட்டு டக்குன்னு எண்டு கார்டு போட்டா நல்லா இருக்காது இல்ல.
என்னடா முடிச்சிட்டாங்களே அதுக்குள்ள அப்படி எங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ண நான் முடிக்க போறேன் அப்படின்றத நீங்க எங்களுக்கு நீ தான் சொல்லிட்டு இருக்க போறேன் நான் எதிர்பார்த்துட்டு நீ டக்குன்னு ஒரு எண்டு கார்டு போட்டோன்னு எனக்கு வந்து ஒரு என்னது அவ்வளவுதானா அப்படின்னு. ஏன்னா நீ ஏதாச்சும் சொல்லுவேன் நான் அதை கத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஃபென்டா தூப் ஸ்டிக்கோட மறுபடியும் அதுவும் ஒரு நல்ல ஒரு உன்னுடைய டாபிக் நல்லா இருந்தது. நீ பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது கண்ணா. காட் பிளஸ் யூ போத் ஆஃப் யூ. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த 2 குழந்தைங்க தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஊக்கமும் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு எங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ சோ மச். 2 பேருக்குமே நோ மைனஸ் மார்க்ஸ், ஒன்லி 10 மார்க்ஸ். 10+. வாய்ப்பு இருந்தா 10+. தேங்க்யூ சோ மச் அருணா. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தேங்க்யூ சோ மச் மா. தேங்க்யூ லீடர்ஸ். ரொம்ப அதாவது மகா மேம் சொன்ன மாதிரி அகர்பத்தி இதெல்லாம் பத்தி வந்து இது வரைக்கும் யாருமே பேசுனது இல்லை. இப்ப இவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம். யோசிச்சு பார்த்தா குழந்தைங்க ஒரு வாரமும் என்ன டாபிக் கொடுக்குறோமோ அதுல அவங்க பேசுற விஷயத்த வச்சு நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் குழந்தைங்க வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. அர்ஷன் சொன்ன மாதிரி தூப் ஸ்டிக் ஆகட்டும், எந்த அகர்பத்தி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே ஆகட்டும் கடையிலே ஆகட்டும் அகர்பத்தி எல்லாமே மாத்தி மாத்தி தான் ஏத்திட்டு இருப்போம். ஒரு அகர்பத்தி ஏத்தும் போதும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் தான் கிடைக்குது. சோ அவ்வளவு எக்ஸலண்டா அகர்பத்தியில கூட வந்து நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றது நம்ம கம்பெனில செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கம்பெனில இருக்கிறதே நம்ம ஒரு பெரிய கிஃப்டா தான் வந்து நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட கொடுக்கறதோட எந்த விஷயம் எடுத்தாலும் சின்ன பொருளா இருந்தாலும் அதுல வந்து அவங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயம். யார்கிட்ட கொடுத்தாலும் நமக்கு ஃபீட்பேக்கா இருக்கு, நல்ல ரிசல்ட் வருது. சோ இது வந்து குழந்தைங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க மேம். அருணா, ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் மீ மா, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் அர்ஷன் சொன்னது நான் மறந்துட்டேன். அந்த 3-in-1 இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பொதுவா ஒண்ணு தனித்தனியா தான் கொளுத்துவோம். ஆனா 3த்தையுமே ஒன்னா கொளுத்தி வச்சு பார்த்தா அது ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்குன்ட்டு என்ன தூண்டி விட்டுட்டான். இப்ப நாளைக்கு வந்து தீர்ந்து போயிடுச்சு எனக்கு. நான் அதை வாங்கி 3த்தையும் ஒன்னா கொளுத்தி பார்க்கணுன்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கு எனக்கு. இல்ல அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய கத்துக்கிட்டே இருக்கோம். நிச்சயமா இது பாருங்களேன், நம்ம எல்லாம் யோசிக்கவே மாட்டோம்ல. ஒன்னே ஒண்ணு கொளுத்தி வைக்கலாம், இல்ல ஒரே விஷயத்துல 2 ஊதுபத்தி ஒன்னா சேர்த்து கொளுத்துவோம், ஒரே ஸ்மெல்ல 2 கொளுத்துவோம். ஆனா ஒண்ணுலயும் 3த்தையும் சேர்த்து 3 ரோசஸா கொளுத்தி வச்சு அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கேட்கறதுக்கே. தேங்க்யூ, ப்ளீஸ் கண்டினியூமா. தேங்க்யூ சோ மச். ஹலோ ஹலோ அருணா ஸ்ரீதர், ஒரே ஒரு நிமிஷம். டெய்லி அவன் தான் ஊதுவத்தி ஏற்றுவான். வாரத்துல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த டூம் ஸ்டிக் சாம்பிராணி அவன் தான் பண்ணுவான் ஸ்டவ்ல வச்சு. நான் அதுலயே போக மாட்டேன். வீடு பூரா அப்படியே புகையா நல்ல வாசனையா இருக்கும். அத அவன் அனுபவிச்சு அதுதான் மேம் சொல்றேன். குழந்தைங்க வந்து அதை அனுபவிக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு பேச முடியுது. அவங்க யூஸ் பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு பேசுறாங்க. அதுதான் உண்மை. நான் ஏதோ ப்ராடக்ட பத்தி எடுத்தேன் பேசினேன் அப்படின்னு இல்லாம அவங்க யூஸ் பண்றாங்க. அது பேசும்போதே தெரியுது அவங்க தினம் இதை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணாம எந்த பொருளையும் நாங்க பேசுறது இல்லைன்ற மாதிரி ரொம்ப கான்பிடண்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதாவது இவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய லீடர்ஸ் வந்து பெரியவங்க எல்லாம் நாங்க நிறைய கத்துக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாரமும் ஒரு டாபிக். அதாவது இவங்க கத்துக்கிறாங்களோ இல்லையோ நாங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் நாங்க இங்க வந்து கலந்துக்கிறவங்களும் கத்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வாரம் தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து கலந்துக்க போறாங்க. நல்லா இருக்க போகுது நம்மளோட மீட்டிங்கு. சோ இந்த வாரம் இதோட இந்த இது முடியுது. நெக்ஸ்ட் வீக் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஷாம்பு வெரைட்டி ஆஃப் ஷாம்பூஸ். நம்ம கிட்ட என்ன வெரைட்டி ஆஃப் ஷாம்பு இருக்கு, எந்த மாதிரியான ஷாம்பூஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் வீக்கான டாபிக். உண்மையிலே சொல்ல போனா ஒரு வாரம் டாபிக் கொடுக்கறது பெரிய சேலஞ்சா இருக்கு. என்ன ப்ராடக்ட் கொடுக்கறது அப்படின்றது யோசிச்சுட்டே இருக்கேன். சோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளோட ஷாம்பு ஐட்டம்ஸ் ஷினால் அண்ட் ரெவைட்டோ அந்த மாதிரி நம்ம கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஷாம்பூஸ் இருக்கு. என்னென்ன ஷாம்பூஸ் இருக்கு, அது எந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணலான்றதுதான் நெக்ஸ்ட் வீக்கான டாபிக். வந்தனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுமா? இது நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாததுனால எனக்கு டாபிக் ஒழுங்கா புரியல. ஷாம்பு இருக்கு இல்லையாமா, நம்மளோட ஷாம்பூஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, ஷினால் ஷாம்பு இருக்கு, ரீவைட்டோ அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ஷாம்புங்களை பத்தி பேசுறேன். என்னென்ன வெரைட்டி ஷாம்பு இருக்கு, அது எந்த மாதிரியான ஷாம்பூஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசணுமா நெக்ஸ்ட் வீக். புரிஞ்சுச்சா? ஓகேமா, தேங்க்யூமா. சார் காமரா சார் வந்து டிராவலிங்ல இருக்காங்க. சார் பேச முடியுமா? நண்பர்களே, நீங்க ஒரு அவசியம் சிறப்பா
அவங்க எப்பவுமே வந்து சுவைப்பட நடத்துவாங்க. இன்னைக்கும் அந்த சுவை குழந்தைகளுடைய பேச்சை ரசனையோடு கேட்டு பாத்தீங்கன்னா நீங்களா ரசிக்கிறது பார்த்து எனக்கே வந்து இந்த பசங்க எந்த அளவுக்கு என்ன டவுட் போய் தெரிஞ்சு கொண்டு வராங்க ரொம்ப மகிழ்ச்சியா செய்யணும். அதனால சரியான செயலை பயணிக்கிறோம். கண்டிப்பா இதுல வந்து நிகழ்ச்சி ஒரு நம்பரோட நிகழ்ச்சியா எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கும். டைமண்ட் ஒரு வாரம் பார்த்துட்டு மாசத்துல ஒரு முறை இதுக்காக 10 நிமிஷம் எடுத்தது நிகழ்ச்சி வந்து யாருமே எந்த ஸ்டேட்லயும் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நம்ம தான் பண்ணிருக்கோம். அதனால அது அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்றாரு. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுல அதுக்கு வந்து அவருடைய பங்களிப்பு அதனால நிறைய பிள்ளைகளை பங்கெடுத்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி அடைகிறோம். ஜட்ஜஸ் மகாலட்சுமி சசிகலா மேடம் 2 பேரையும் வாழ்த்தி பங்கேற்கிறவங்க அத்தனை பேர் குழந்தைகளை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்யறோம். நாளை அடுத்த வார டாபிக் வந்து சாம்பல் சொன்னீங்க. சாம்பல் வாழ்த்துக்கள். நான் இவங்க எல்லாரையும் அன்பு பண்ணிடுறேன். நான் பண்ண முடியாது ஆகையினால நான் வந்து நிறைவு பண்றேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட்டாசியம் அதை விட நீங்க என்ன பண்ணுறீங்க? நான் வேணும் எல்லாத்தையும் அன்பு பண்ணிக்கலாம். நீங்க என்ன ஓகே சார், ஓகே சார். Thank you, Maruna. Thank you, sir. Thank you, leaders. Jaya, thank you. Thank you, leaders. Thank you, Jayasya. Thank you, Anna madam. Thank you, Maha madam. Thank you.